பிரைஸ்ல கத்த நல்லவர் ஒரு கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். கத்த நம்மோடு பேசுவா. தேவ வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தையும் செவியையும் ஆயத்தப்படுத்தி கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தமாய் காத்திருப்போம். தேவனாகிய கத்த நம்மோடு இடைப்படுவார். இப்பொழுதும் கூட நம்ம ஜெபித்து கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மிக நன்றி அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வீராக. யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஆவலாய் கேட்க ஆண்டவரே அப்பா ஆயத்தமாய் காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், நன்மை நடக்கட்டும். ஆண்டவரே ஆவியான தேவன் எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே தேவ வார்த்தைக்கு நேராக நீங்க இப்பொழுது உங்களுடைய இருதயங்களை திருப்பும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன காரியத்தை குறித்து தேவ சமூகத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த காரியத்திற்கு தேவன் ஒரு பதிலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு கவலை, கஷ்டம், கண்ணீர், பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட அவருடைய வார்த்தையினாலே பலன் அடைய போகிறீர்கள் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலும் கூட உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை. மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக காணப்படுகிற கவலையானது அவனுடைய இருதயத்தை ஒடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கவலைப்படும் பொழுது அவனுடைய இருதயம் பலவீனப்படக்கூடியதாக இருக்கிறதாம். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, எனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய விதமான கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில உண்டு. கவலை ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும் பொழுது அந்த கவலைப்பட்டு அவனுடைய இருதயம் பலவீனம் அடைந்ததாக காணப்படுகிறதாம். அவனுடைய இருதயத்துல காணப்படுகிற கவலை அவனுடைய பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக என்ன பண்ணுதான் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறதா. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள அந்த கவலை என்ன பண்ணுமா மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்குமம். ஆகையினால உங்களுடைய இருதயங்கள் பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை நீங்க தியானிக்க வேண்டும். அப்படியாக நல்ல வார்த்தைகள் எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய வேதத்துல தான் நல்ல நல்ல வார்த்தைகள் போடப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கவலைப்படுத்துகிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க மேற்கொள்ள முடியும். ஆக நல்ல பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை, என் வாழ்க்கையில என் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு இப்பேற்பட்ட ஒரு கவலை இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியவில்லையே என்று சொல்லி பலதரப்பட்ட விதமான கவலைகளை பட்டு நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாதபடிக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த கவலை நிமித்தமாக இருதயம் பலவீனப்பட்டு போறாங்க. இப்படி இருதயம் பலவீனப்படும் பொழுது இருதயத்துக்குள்ளாக தேவையில்லாத வியாதிகள் பெருகும், தேவையில்லாத பிரச்சனைகள் அவர்களை செய்யும். ஆகையினால தான் இருதயத்துக்குள்ளாக காணப்படுகிற கவலைகள் எல்லாவற்றையுமே முற்றிலுமாக தேவ சமூகத்துல இறக்கி வைக்க வேண்டும். எதை குறிச்சும் கவலைப்படவே கூடாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தரை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார், கர்த்தரை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார், என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டுமாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கவலை நீங்கி, கஷ்டம் நீங்கி, பிரச்சனை மாறி நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் சொன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி தேவனுடைய பக்தன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. நாம் சந்தோஷமாக இருக்க தேவ வார்த்தைகள் நம்மை பலனடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது, நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை நம்பி நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி நம்ம வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை செழித்திருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினால என் கவலை எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது, என் பிரச்சனை எனக்கு ரொம்ப பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உலக பிரகாரமாகவே கவலைப்பட்டு அந்த பிரச்சனைகளை நீங்க எண்ணிக்கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை ஆதரிக்கக்கூடியவர், கர்த்தரை உங்களை விசாரிக்கக்கூடியவர் என்பதை அறிந்து நீங்க செயல்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம்.
ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஹல்லேலூயா. தேவன் அழகாக சொல்றாரு, எண்ணத்தை சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ போறோம், எண்ணத்தை உடுத்த போறோம், எப்படி இருக்க போறோம், நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படியே நீங்க கலங்கி தவிக்காதீங்க. எண்ணத்தை சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட காரியங்களை, மாம்ச பிரகாரமான காரியங்களை எண்ணிக்கொண்டு கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய சரீரத்துக்காகவே நீங்க கவலைப்படுறதுனால அந்த கவலை உங்களை ஒடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கவலைப்படுறதுனால தன்னுடைய சரீரத்துல ஒரு அளவு என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆகையினால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதீங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்த விதமாய் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய உடையை பார்க்கிலும் உங்களுடைய ஜீவனை பார்க்கிலும் நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள், கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. நீங்க தேவனுடைய பார்வையில மிகவும் விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்ற நீங்க கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு இருப்பதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. ஆகையினால எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை போக்கக்கூடிய கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய பாரங்களை இறக்கி வையுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னது போல, விசாரிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார்ல, அவரிடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை இறக்கி வைங்க, உங்களுடைய கவலைகளை இறக்கி வைங்க, உங்க மனபாரங்களை இறக்கி வைங்க, உங்களுடைய வியாதியை தேவ சமூகத்துல சொல்லி ஜெபிங்கள். இவை எல்லாவற்றிற்குமே தேவன் ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நிறைய பேர் கவலைப்பட்டு சரீரம் ஒடுங்கிதான் போகுது, வியாதி வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வியாதியும் உங்க சரீரத்தை ஒடுக்கக்கூடிய இந்த ஆவிகளை நீங்க எப்படி மேற்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து நடக்கும் பொழுதுதான், நல் வார்த்தையோ என்ன பண்ணுமா, அவர்களை மகிழ்ச்சியாக்குமா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு வேலைக்கு போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல, நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு நிற்காதீங்க. இன்றைய தினத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல நாளை எண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நல்ல ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி, நல்ல உணவை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி, தேவன் செய்த நன்மைக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. இப்படியாக நீங்க கர்த்தரை மகிழ்ச்சியோட நீங்க உயர்த்த 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 உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வாராம். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுவது போல, பிரியமானவர்களே, நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது தேவ சமூகத்துல தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். கவலையோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு இப்படி போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமாக கவலை முற்றிலுமாக மாறும். நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்துல ஒரு நன்மையை தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? கவலைப்படாதபடிக்கு என்னுடைய கவலையை போக்கக்கூடிய ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு மனுஷி, அண்ணாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷி என்ன பண்றா, தனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தேவ சமூகத்துல போறா, கவலையோடு இருந்த அவளை தேவன் மகிழ்ச்சினாலே நிறைத்து ஆசீர்வதித்தார். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியாக அந்த கவலையை நீக்கி உங்களை மனமகிழ்ச்சினாலே நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில எதை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த எல்லாவற்றுக்கும், அந்த கவலைகள் எல்லாவற்றுக்குமே தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை இந்த நாளிலே கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நற்செய்திகளை நீங்கள் கேட்கும்படியாக, நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக, உங்களுடைய லைஃப்ல இது நாள் வரைக்கும் நீங்க கண்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க முதலாவதாக அதை விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார், என் பிரச்சனையை மாற்றுவார்னு சொல்லிட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா. எதை குறிச்சும் கவலைப்படவே படாதீங்க. ஐயோ, நான் கடன் வாங்கிட்டு அந்த கடனை எப்படி அடைக்க போற, கவலைப்படாதீங்க. அந்த கடனை அடைப்பதற்கு ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க, அந்த கடனை தீர்ப்பதற்கு ஆண்டவரே நான் உழைக்கத்தக்கதான நல்ல பலனை எனக்கு கொடுங்க, நல்ல வேலைகளை தாருங்க என்று சொல்லி உங்களுக்கு கைக்கு நேரிட ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்து பிரயாசப்பட்டு அந்த கடனை அடைப்பதற்கு நீங்க முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற தேவ வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஒன்றுக்கும் கவலைப்படவே கூடாதா? பலதரப்பட்ட விதமான கவலைகள் உங்களை ஆளுகை செய்தாலும், பலதரப்பட்ட விதமான கவலைகள் உங்களை மேற்கொண்டாலும் நீங்க எதற்கும் நீங்க கவலைப்படவே கூடாதா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம், தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம். எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு பெற்றோருக்கோ நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ சொல்லி உங்களுடைய பிரச்சனையை கவலைகளை அவங்க மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது? திணிக்க கூடாது. என் தேவன் அவரிடத்துல சொன்னா எனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம். எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், ஆண்டவரே எனக்கு மனமிறங்கும், என் பிரச்சனை இப்படியாக இருக்கிறது, என் போராட்டத்திலிருந்து மீண்டு வரவே முடியல, என் கவலையிலிருந்து ஆண்டவரே என் இருதயத்தை ஆண்டவரை திருப்பிக் கொள்ள என்னால முடியலப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய எல்லா முழு டோட்டல் காரியத்தையும் தேவனிடத்தில் நீங்க ஒப்படைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? உங்களை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறாராம், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க தெரியப்படுத்தினா உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதனாலதான் தெரியப்படுத்த எதுக்காக சொல்றாங்க? உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகத்தான். நம் ஜெபத்துல வேண்டுதலில் தரித்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள் என்று சொன்னது போல நம்ம அவரை நோக்கி போயிட்டு அவருடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாருங்க. அதனால தான் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்துல நீங்க தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய கவலை முற்றிலுமாக நீங்கும், உங்களுடைய கண்ணீர் மறையும், உங்களுடைய பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைத்து உங்களை சாட்சிகளாய் கர்த்தர் நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் லூக்காவின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாள் என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷி நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாளாம். இந்த வேலையில கூட இதை போலத்தான் நீங்களோ நிறைய விஷயங்களை குறித்து எண்ணி எண்ணி சிந்திச்சு 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 யோசனைகளை எண்ணிக்கொண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேலையில கூட நீங்க அப்பேற்பட்ட கலக்கத்தோடு இருந்தால் கூட கர்த்தர் உங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மார்த்தாளை கர்த்தர் பார்த்தாரு. நிறைய பிரச்சனையை பார்த்து கலங்குற, வேலைகளை பார்த்து கலங்குற, மாம்ச பிரகாரமாகவே நீ என்ன பண்றனா உலக பிரகாரமாகவே எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ இப்படி நடத்தி கொண்டு இருக்கிற. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நிச்சயமாகவே உங்களை விசாரிப்பார் என்று சொல்லி நம்பி இந்த கவலைகளை போக்கக்கூடிய கர்த்தருடைய பாதத்துல காத்திருங்கள். மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை எப்படியாக அவள் தெரிந்து கொண்டாலோ நீங்களும் நல்ல பங்காகிய இயேசுவை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க பிடித்து நடக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களை பலனடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களை முற்றிலுமாக வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வருகிறதாம். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களை நல்வழிப்படுத்தும். இந்த வார்த்தைகளை நீங்க தியானிக்க 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 அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். அவருடைய வார்த்தை எப்பேற்பட்டது? வல்லமையுள்ளது, நான் அனுப்பின காரியமாக அது வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. மற்ற பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இராதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்கள் நடக்கும். ஆகையினால கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். எல்லாவற்றையுமே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். ஆகையினால நீங்க கவலைப்பட்டு கலங்காமல் தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த நாளிலும் கூட தீர்மானித்துக் கொண்டு தேவனுடைய நல்வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு வாழும்படியாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த நாளிலும் கேட்ட தேவ சத்தியத்தின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை நல்வழிப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலனடைய செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்படையுங்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட கேட்ட சத்தியத்தின்படியாக யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த கவலையெல்லாம் முற்றிலுமாக நீங்கும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்தி தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கும்படியாக அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.